ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தை மாதத்திலே 4 விதமான பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு, தட் வி வில் எவ்ரிவன் நோ. அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு. செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு. இது இந்த கதெல்லாம் விடுங்க சார், வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார். நல்லது பேசுறதா இருந்தா சுக்கிரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அது என்ன வருகின்ற ஜனவரி? இந்த ஜனவரி 29ஆம் தேதி தான். வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சுகம், காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, லவ், லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வசதி வாய்ப்போட, சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார், அதை சக்சஸ் பண்ணி தர கார் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமடைய போகிறார். யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கிறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? ஏற்கனவே கன்னி ராசி, உங்களுக்கு சுக்கிரன் வேற உச்சம், அதுல 7ஆம் இடத்துல உச்சம். யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான். அப்சல்யூட்லி மை லார்ட், யோசிக்க வேண்டிய மை பாயிண்ட். 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா காதல். சார் நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அவங்கள லவ் பண்ணணும், இவங்களை லவ் பண்ணணும், எல்லாம் ஆசைதான். ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சான்னு. சரி, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, என்னமோ லவ் சுவிட்ச் புட்டா வர்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சுவிட்ச் புட்டா வர்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. என் மனைவி சிந்துவை கூப்பிட்டுட்டு இங்கிருந்து போவேன். எங்க போவேன்? நானும் ஒரு பெருமைக்கு வீடு வீக்கெண்டு செலிப்ரேஷன். நம்மளை என்னைக்கு நிம்மதியாக விட்டுருக்காங்க? வீக்கெண்டு செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன். பொங்கல் அன்னைக்கு கூட வேலை இருந்துச்சு, ஆப்படே கழிச்சு தான் எனக்கு இது லீவே கொடுத்தாங்க. சரி, லீவு ஒரு மணி நேரம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு உட்காந்து போகிறோம். பீச்சு போகிற வரைக்கும் ஒரு டைரக்டர் ஒருத்தர் கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டே வரேன். சார், அதாவது சார் நான் என்ன சொல்கிறேன்னா பேசிட்டே இருக்கேன், பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. பாட்டுக்கிட்டு ஏதாவது வைக்கலாமா? ஏன்னா பாட்டு வச்சா சத்தம் கேட்கும். பாவப்பட்ட ஜீவன்கள் யாருன்னா பெண்கள் தான். அவங்க பார்த்துட்டு அது சொல்லிட்டாங்க, நாளைக்கு நம்ம அங்கே போகிறோம். இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ளூடூத் எடுத்து காதல மாறிட்டு தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னும் பாட்டு போடுவாங்க, நானே பாட்டு போட்டு உட்காந்துக்கிறேன். சார், நிறைய பேருடைய லைஃப் என்னன்னா லவ்வையே வேற வேற மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுறவங்க இருக்காங்க, ரன்னிங்லேயே லவ் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ இந்த அமரன் படத்தில் வர மாதிரி தான் மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் இங்கிருந்து அடுத்த ஊருக்கு போகும்போது அந்தந்த ஏர்போர்ட் கேப்ல அவங்க லவ் முகுந்தே. ஐயோ, அதை வச்சு 2 நாள் ரீல்ஸ் ஓடிட்டு இருந்தாங்க. இதே மம்முட்டி முகுந்தே, ஐயோ இவனுக்கு நிமிஷம் தாங்க முடியல. எது சொன்னாலும் இன்ஸ்டாக்குள்ள வந்தாலே பயமா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கூடியவன் உச்சமாகும் பொழுது லவ் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க, கீழே கமெண்ட்ல வேணா போடுங்க. உங்களுக்கு உங்க கம்பெனில கஷ்டப்பட்டு லீவ் வாங்குறேன் சார், ஐ வாண்ட் டு என்ஜாய் வித் திஸ் ஃபேமிலி. நான் என்னோட ஃபேமிலியோட நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன், இங்கே போகணும்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 5 days லீவ் கொடுங்க. நம்ம மேனேஜர்கிட்ட சண்டை போடி உரிமை போராட்டம்லாம் நிகழ்த்தி வாசல் நின்று போராடம்லாம் கத்தி 5 நாள் லீவ் வாங்கிட்டீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, 2 நாளுக்கு அப்புறம் 3ஆவது நாள் உங்களால் வீட்டில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், உங்கள் டைம் ஓவர். 3ஆவது நாள் காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னு தான் இந்த மைண்டு தோணுமே தவிர, சரி ஆனதாச்சு 2 நாள் படுத்து தூங்கிட்டோம், இன்னைக்கு 3ஆவது நாள் இன்னும் நல்லா தூங்கலாம் அப்படின்லாம் அவனுக்குமே தோணாது. ஏன்னா நம்ம ஜீன்லேயே நம்ம வேலை பார்த்தே பழகிட்டோம். நமக்கு அவ்வளோதான் லவ்ங்கிறது கொஞ்ச நேரம் தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 கூடியவர் உச்சமாகும் போது லவ் பண்ண சொல்லித்தராரு. நிறைய பேருக்கு லவ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அதே 2 கூடியவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு 9 கூடியவராகவும் இருக்கிறார். 9 கூடியவராக இருக்கும் பொழுது என்னாங்கன்னா, அதிர்ஷ்டம் என்பது சேர்ந்து வரும். மனைவியால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், மனைவி தரக்கூடிய அதிர்ஷ்டம் போன்றவை ஏற்படும். மனைவியினால் என்ன சார் அதிர்ஷ்டம் வரப்போகுது? மனைவி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவியை நீங்க கோ ப்ரோப்ரைட்டரா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். மனைவி இல்லாத லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கு. இதான் உண்மையிலே உண்மை. கோ ப்ரோப்ரைட்டரா நீங்க உங்க மனைவியை வச்சுக்கணும், கூடவே வச்சுக்கணும்.
அதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அடுத்ததாக என்ன நடக்கும்னா, மனைவி 2 கூடிய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணம் வரும். சென்ட் வியாபாரம் பண்றேன், நான் துணி வியாபாரம் பண்றேன், ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி பண்றேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன் போன்ற எந்த விஷயங்கள் நீங்க பண்ணாலும் அது எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் 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 கிடைக்கும். 9 கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 கூடியவர் பாக்கியஸ்தானாதிபதி. எதை பண்ணாலும் ஒரு லக்கு. சார் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க, லக்கு. ஒரு சின்னதா ஒரு டேபிள் அதை மடக்கிறாங்க, டேபிள்ல உட்காந்து இந்த டேபிள் நீங்க எழுதலாம், இதுல படிக்கலாம். இது என்ன ஹிட்டா ஓடிச்சு, இந்த நரேஷன் சொல்ற விதம். சும்மா வாங்கிக்கிங்கனே அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்ற விதம் அதிர்ஷ்டம். ப்ராடக்ட் என்னமோ ஒரு ஜெனரல் யூஸ் ப்ராப்பர்ட்டி தான், ஆனா அது ரீச் ஆன விதம் பிரம்மாண்டம். சில விஷயம் இருக்கும் பிரம்மாண்ட ப்ராடக்டா இருக்கும், ஆனா ரீச் ஆகிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். என்னதான் நீங்க திறமை வச்சிருந்தாலும் அந்த திறமை என்ன பண்ணும், அதிர்ஷ்டத்தோடு சேரும்போது தான் வெற்றி அடையும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ஒரு குறும்படம் வச்சிருக்கேன் சார், நல்ல லக்கான படம். இந்த படம் எடுத்து தோத்து போனவன் யாருமே கிடையாது. இந்த படத்தை நான் எனக்கான சரியான ப்ரொடியூசர், எனக்கான காற்று மலை வெளிச்சம் வெப்பம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, நான் கரெக்டாக போனேன்னா நான் ஜெயிச்சிருவேன். கவலைப்படாதீங்க, கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஜேர்னி இது, நீ நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் என்பது அத்தனை வகையான. 9ங்கிறது என்ன, பக்கத்து ஊர்களில் ஏதாவது ஒரு ஆந்திராவில் வேலை கிடைச்சிருச்சு, கர்நாடகாவில் வேலை கிடைச்சிருச்சு, வெளிநாட்டில் வேலை கிடைச்சது, அங்கே கிடைச்சது இங்கே கிடைச்சது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 6 தாண்டுற விஷயங்கள் பெரும்பாலும் ஏற்படும். ஒன்றும் சில பேருக்கு தான் ரொம்ப ரேரா வெளிநாடு. அதிர்ஷ்டம் என்பது பெருசா அமையும். சுக்கிரனே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, லவ் பண்றதுக்கான டைம் நிறைய கிடைக்கும். உட்காந்து லவ் பண்ணுவீங்க. நம்ம ஆளுங்க லவ் பண்றேங்கிற பேர்ல பண்ற கூத்து இருக்கு பாருங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அப்படி தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு ஆத்துல வச்சு போட்டோ எடுக்கிறது, கீழே 2 பேரும் கீழே விழுந்துருவாங்க ஆத்துல. என்ன பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. ஒரு யானை கிட்ட போய் வம்புழுத்து இந்த யானை துரத்திட்டு வரும் கிடைச்சியா. என்னடா பண்ற, வெட்டிங் ஆல்பம் பண்றாங்களாம். எங்க ஊர் கொட்டாம்பட்டியில் வெட்டிங் ஆல்பம். ஸோ வெட்டிங் ஆல்பம் அங்க வச்சு என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்டா. முடியாது, நாங்க வெட்டிங் ஆல்பம் பண்ணியே தீரும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இந்த லவ் லைஃப் அப்படிங்கிறத சாதாரணமா லவ் பண்ணுங்க. முரட்டத்தனமா லவ் பண்ற பேர் வழின்னு பயமுறுத்தி விடாதீங்க. கவிதையா எழுதி கொள்றது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க. 2 கோடியே உச்சமாகும் பொழுது உண்மையிலே லவ் பண்ணுங்க. இந்த பேருக்கு லவ் பண்ண வேண்டாம், சரியா? சொபி 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 இல்லை வேண்டாம். அதனால கொஞ்சம் சீரியஸாக லவ் பண்ண, மெச்சூர்டாக லவ் பண்ணுங்க. ஸோ அப்போ 2 கோடியவர் உச்சமாகிறார். அதனால் நிறைய பண வரப்போகிறது. மனைவியோட நேரம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ஹாப்பியாக இருக்க போறீங்க. தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன என்பதை தீர்த்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் இதோட வீடியோ அட்டாச் ஆகிருக்கும். என்ன பிரச்சனைனாலும் இங்கே ஹோமம் பண்ணி புக் பண்ணி ஜாதகம் பார்த்து என்ன ப்ராப்ளமோ அதுக்குரிய 48 நாள் மண்டல ஹோமங்கள்லாம் பண்ணி தரோம். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.